ஓட்டுக்காகலாம் நாங்க ஒன்னும் நீட்டை எதிர்க்கல அப்படின்னு சொல்லி தாவேகா சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்களுடைய கைதுக்கு வந்து தாவேகா சைட்ல இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களோட மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் திமுகவுடைய எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் அவருடைய மனுவையுமே வந்துட்டு இன்னைக்கு விசாரிக்க போயிருக்காங்க. சோ அதுக்கான தீர்ப்புகள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மேயர் பிரியா அவர்கள் அவங்களுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 90 திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தாவேகா வந்து பயங்கரமான ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்துல +1 மாணவி வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன, ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டெல்லியில நடந்துகிட்டு இருக்க ப்ரொடெஸ்டா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டுல நடக்கிற இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்கா இருக்கட்டும், இல்ல ஃபோர்ஜரிக்காக இப்போ நீட்டுக்கு சம்பந்தமா எதுக்காக தாவேகா எதுவுமே பேச மாட்டாங்க, வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சோசியல் மீடியால கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலா தாவேகா சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ஓட்டுக்காகலாம் வந்து நீட்டை எதிர்க்கல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறதுக்காகலாம் நாங்க வந்து நீட்டை வந்து எதிர்க்க கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீட் அப்படிங்கிறதே வந்துட்டு ஃபுல்லா வேணாம் அப்படிங்கிறதுல நாங்க வந்து ரொம்பவே உறுதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரோட வாயையுமே வந்து மூடிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்னொரு பக்கம் இந்த நீட்டுக்காக போராடிட்டு இருந்த ராகுல் காந்தி அவர்களை வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. தாவேகா சைடுல இருந்து இதுக்கு பயங்கரமான ஒரு கண்டனமான ஒரு எதிர்ப்புமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு வந்து ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு ட்விஸ்ட் மேக்கர் மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் ஆதரவு கொடுத்ததை சோசியல் மீடியால எல்லாருமே வந்து பயங்கரமா ஆதரவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனுவை என்ன பண்ணிருக்காங்கன்னா தள்ளுபடி பண்ணிருக்காங்க. சரி, அதை பத்தி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இந்த குதிரை பேரம் நடந்ததுல செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், இல்ல அவருடைய சகோதரரா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த முன்ஜாமீன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு, நாங்க வந்துட்டு விசாரணைக்கு வர்றோம், ஆனா எங்களை வந்து போலீஸ் வந்து துன்புறுத்த கூடாது, வேற ஒரு கேஸ்ல எங்களை வந்து கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கு இப்ப ஹைகோர்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ சொல்றதெல்லாம் வந்து நான் கேட்க முடியாது, ஏன்னா நான் சொல்ற எதையாவது நீ கேட்கறியா அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த மனு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சைட்ல இருந்து சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்க முன்ஜாமீன் கொடுத்தாச்சு, கோர்ட்ல வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னோம், ஆனா நாங்க சொன்ன பேச்சை கேட்டு இது வரைக்கும் நீங்க வந்து சரண்டர் ஆனீங்களா? அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு கேஸை வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க முன்கூட்டியே வந்து எங்களை வந்து துன்புறுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவெல்லாம் வந்து எங்க சைட்ல இருந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களோட தலையில வந்து கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பயங்கரமா எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிஎம் விஜய் அவர்களை வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள வந்தா எலும்ப உடைப்பேன் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் அவர் வந்து சொன்னார்ல, சோ அவரை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்க. இன்னைக்கு அந்த கேஸ் சம்பந்தமான மனுவை வந்து விசாரிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மனு வந்து அவருக்கு சாதகமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் தாண்டி அவருக்கு வந்து இந்த முன்ஜாமீன் அப்படிங்கிறது வந்து கிடைக்க கூடாது, அவரை வந்து விடுவிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் சமூக ஊடகங்கள்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. இதோட மனுவோடைய அடுத்த கட்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் மேயர் பிரியா அவர்கள் வந்துட்டு கடந்த பிப்ரவரி மாதத்துல இந்த 2026 to 27க்கான அந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 90 திட்டங்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவேகா வந்து மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த 90 திட்டங்கள் இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்களா இருக்கட்டும் இல்ல பொதுமக்கள் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு உபயோகப்படுற மாதிரியான திட்டங்கள் தான் அது எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்தது. இப்போ அவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு 100 பிரிண்டர் வந்து வாங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60 லட்சம் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஆனா மார்க்கெட் சந்தையிலே பார்த்தோம்னா இதை வந்து 22,12,000 வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வந்திருக்கு. இப்போ இதனால ஏற்கனவே இங்க வந்து நிதி நிலைமை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. இப்போ இவ்வளவு கம்மியா வாங்க முடியும் அப்படிங்கும் போது 37,78,000 வந்து நமக்கு இதுலயே வந்து மிச்சமாகுது. யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு திட்டத்திலேயே வந்து இவ்வளவு மிச்சப்படுத்தணும் அப்படிங்கும் போது இவங்க வந்து 90 திட்டங்கள் வந்து இவங்க கிட்ட இருக்கு. அப்போ ஒவ்வொரு திட்டத்திலேயே அவங்க வந்து எவ்வளவு வந்து மோசடி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் டிவிகே என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வந்து மறு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா திமுக அப்படின்னாலே ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து கொள்ளையடிச்சாங்க. ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து கொள்ளையடிக்க முடியாது, கொள்ளையடிக்கவும் விட மாட்டாங்க. ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது தாவேகாவுடைய ஆட்சி. இப்போ இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்துல +1 மாணவி வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியே பாத்தீங்கன்னா
திருநெல்வேலியில தான் இருந்திருக்காங்க. பொழப்புக்காக இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காங்க. அதுவும் பள்ளிக்கரணையில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணு. அதுல அந்த மூத்த பொண்ணு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து படிக்க வச்சிருக்காங்க. அதுவும் ஹாஸ்டல்ல அந்த பொண்ணு வந்து தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சூசைட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கல, இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காத, உன்னோட படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட பேசின போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைம் வந்து சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே பேசல. அதுக்கப்புறமா அந்த கால் அப்படிங்கிறது வந்து கட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ் சைடுல இருந்து இந்த கேஸை வந்து தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ஃபேமிலி சைடுல இருந்தே இதை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கேஸ் வந்து என்ன மாதிரியான அடுத்த கட்டம் போகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். இப்போ காமனா ஒரு விஷயம், இப்போ அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்க வேணாம். எதுக்காக அவங்க சொல்றாங்க, அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க முன்னாடியே கண்காணிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து அவங்க குடும்பம் இழந்திருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஸ்கூல்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத டீச்சர்ஸுமே கேட்டு அதை சரி பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இப்ப சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. திரும்ப அந்த பொண்ணு வந்து உயிரோட திரும்ப கொண்டு வர முடியுமானா முடியாது. சோ பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல டீச்சர்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்க, அதை நம்மளால எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து யோசிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூசைட் விஷயங்கள் வந்து நடக்காம இருக்கும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீட்டை வந்து நாங்க மொத்தமா தான் எதிர்ப்போம், இன்னைக்கு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்க எதிர்க்க முடியாது, மொத்தமா எதிர்க்கணும் அப்படின்னு சொன்ன தாவேகாவுடைய இந்த நிலைப்பாடை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.